ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நமக்கு சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய லட்டு தாங்க பார்க்க போகிறோம். 1 கப்பு அவல், 1/2 கப்பு பாசிப்பருப்பு வச்சு அருமையான சுவையான லட்டு செய்ய போகிறோம். வாங்க அது கூட என்னென்ன சேர்க்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம், எப்படி செய்கிறதுங்கிறத. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 கப்பு அவல் எடுத்துருக்கோம் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ அதை நம்ம வறுத்துக்கலாம். ஸ்லோவ்லேயே அடுப்பை வச்சுக்கலாம், மெதுவாக வறுத்துக்கலாம். அது அப்படியே சடன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அவல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. லைட்டாக கலர் மாறினா போதும், அது ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 1/2 கப்பு வேர்க்கடலை, எந்த கப்பில் நம்ம அவல் எடுத்தோமோ அதில் 1/2 கப்புக்கு வேர்க்கடலை, பச்சை கடலை எடுத்துருக்கோம். அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அதையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஆறவும் அந்த தோலெல்லாம் எடுத்துருவோம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு பாசி பருப்பு 1/2 கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பாசி பயிர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். இது கூட 3 ஏலக்காய், அதையும் சேர்த்து வறுத்துருவோம். ஏன்னா ஏலக்காய் பொடி போட்டாத்தே அந்த லட்டு வந்து சும்மா ஜம்முன்னு வாசமாக இருக்கும். இப்போ வறுத்தாச்சு. அதையும் பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதுவும் ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 1/2 கப்புக்கு தேங்காய் துருவல், அதையும் நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறந்தட்டிக்கும். கலர் மாறிடுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வறுத்தாவே போதும். பாருங்கள், ஏன்னா இந்த தேங்காயை வறுத்து போட்டாத்தே ஒரு 4-5 நாள்னாலும் அந்த லட்டை நம்ம வச்சு சாப்பிட முடியும். இப்போ வறுத்தாச்சு. நான் அடுப்பை அமர்த்திட்டு தேங்க வெறும் கடாயில் அந்த சூட்லேயே கிண்டுறேன். இப்போ நல்லா வறுத்தாச்சு. அதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டோம். எல்லாம் ஆறட்டு ஒரு 5 நிமிஷம். ஆறின பின்னாடி நம்ம ஒன்றா மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அவல், அதை எடுத்து நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் இருந்தால் போதும். அதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. இப்போ பாசி பயிர் பருப்பு, அதையும் ஏலக்காயும் அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த பாசி பருப்பை வறுக்கும் போதும் வாசம், அரைக்கும் போதும் ஜம்முன்னு வாசம் அடித்தது. இப்போ அதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. இனி வேர்க்கடலையை நம்ம பல்ஸ் மோடில் விட்டு அரைக்கணுங்க, இல்லாட்டி எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடும். அதனால பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிக்கலாம். அதுவுமே அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திரியாக அரைச்சா கூட போதுமானது. இப்போ கடைசியில் தேங்காய் துருவல், அதையும் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஏன்னா அரைச்சி போட்டாத்தே நல்லா அந்த லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. அதனால தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் வறுத்ததோடு அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஏன் நான் மொத்தமாக போடலைன்னா நம்ம ஒன்றா போட்டு தேங்காய் இப்போ கடாயில் கிண்டணும். அதனால தான் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 கப்பு அவல் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்து நல்லா கரைச்சிக்கலாம். பாகுப்பதம் தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1/4 கப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட இனிப்புக்கு தக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், எவ்வளவு தூசியெல்லாம் இருக்குது. அதனால் வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டு இந்த கடாயை கழுவிட்டு அதில் இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சூடாகவும் ஃபஸ்ட்டு நம்ம பாசி பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், எல்லாமே வறுத்தது, அதனால ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். அடுத்து அவல் அதை போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நீங்கள் நான்ஸ்டிக் சட்டினா நல்லா ஒட்டவே ஒட்டாதுங்க, அழகாக கிண்ட வரும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் நெய்யெல்லாம் சேர்க்கவே இல்லை. இந்த கடலைப்பருப்பு தேங்காயில் இருக்க எண்ணெயே போதும்னு விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். இந்த சூட்லேயே வெந்துருங்க. இப்போ தேங்காய் துருவல் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்குருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப எரியணுங்கிற அவசியம் இல்லை, கெட்டியாயிருச்சு இல்லையா. இப்போ எள்ளு நான் வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் வறுத்தது போடுறேன். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த எள்ளு கடிப்படும்போது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எள்ளு எந்த எள்ளுனாலும் சரி வறுத்து கூட அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எள்ளு வறுத்து மட்டும்தான் போட்டிருக்கேன். பாருங்கள், போட்டுட்டு கிளறி விட்டுருவோம். இது இப்போ இப்படி ஆறட்டும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நான்ஸ்டிக்குன்னா ஒட்டாமல் வரும், இல்லை இதில் நெய் சேர்த்தாலும் ஒட்டாமல் வரும். நான் நெய்யெல்லாம் சேர்க்கலையில, அதனால கொஞ்சம் ஒட்டிக்கிருச்சு சட்டியில். இப்போ நல்லா சூடாக இருக்கும்ல, லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். லைட்டாக சூடாக இருக்கும்போதே நீங்கள் உருண்டை உருட்டிடணும், லட்டு போட்டுறணும். இல்லாட்டி கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும்போதே லட்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த லட்டு ஈஸியாக செஞ்சிடலாம், அதே டயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா நிலக்கடலை, பாசிப்பருப்பு, தேங்காய், அவல் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதை விட குழந்தைகளுக்குன்னா லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் பருப்பு லட்டு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.